யோ சாண்டி, என்னையா உங்க ஊர்ல இப்படி இருக்கு வெதரு? ஒண்ணு அது சரியா வெயில் அடிக்குது, இல்லைன்னா ஒண்ணு சரியா மழை பெய்யுது. என்னையா அது? அது இப்படிதான். ஊராயா அது? ஊருதான். எங்க ஊருக்கு பரவாயில்ல. பாரு, கதவு கதவு துறையா, வீட்டுக்குள்ள போகணும்ல, கதவு துறை. இரியா துறக்கையா போறேன் நிறையா. வா ஆயா. ஓகே. ஏய், என்னய்யா உள்ள ஒருத்தன் உட்காந்துருக்கான்? என் தம்பி தான் இது. ம். யாரு அவன்? நாக்கு பிச்சு மாதிரி இருக்கேன். ஃப்ரெண்ட் ஆயாது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குளுத்தி ரா- பூச்சி பாட்காஸ்ட். நண்பர் ரேண்ட்காஸ்ட் ஓனர் ரேண்ட் கெனஸ்ட். ஓனர் ஓனர் வந்து ஓனர் மேடி தண்டர் பேசுறாரு. நான் வந்து குளுத்தி பூச்சி பாட்காஸ்ட் ஓனர் வந்துட்டு கேபிள் ராஜா பேசுறேன். மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ். நண்பர் 102 பூத்துல 1 சொல்லியிருக்காரு. அதாவது நீங்க பாடி ஸ்விமிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க? பாடி ஷேமிங் இருக்க கூடாதுங்க. சரவணன் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சரவணா வந்துட்டு இருங்க ஓமக்குச்சி நரசிம்மன் மாதிரி இருக்க, நீ ஏன்டா அப்படி ஒல்லியா இருக்க அப்படின்னு நம்ம கலாய்ச்சோம்னா, சரவணா வந்து ஜாலியா எடுத்துக்கிட்டாருன்னா அது ஓகே. சரவணன் மன்மமாக சரவணா வந்து எடுத்துக்கிட்டால் ஒரு சரவணா வந்துட்டு அமெரிக்கால ஒரு குவைட் கிட் வித் AK-47 அந்த மாதிரி வச்சிருந்தாரு. இந்த கன் இதெல்லாம் வச்சிருந்தாருன்னு நமக்கா வச்சுக்கோங்களேன், நமக்கு கஷ்டம். ஆபத்து. கஷ்டம். FBI ஓப்பன் அப் தான் அடுத்து. ஆமா, அதான் நான் சொல்றேன். அதாவது புல்லிங் வந்து இருக்கணும். அது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஜாலியா ஒரு லிமிட் தான் அதுக்கும் இருக்கு. பாடி ஷேமிங் அதே கணக்கு தான். ஒரு கேட்டுக்கோங்க. லெவல் தான் அதுவும். அதுவும் நண்பரிடம் கேட்டுக்கோங்கள். நான் நாக்கு பூச்சி ஒண்ணு கூப்பிட்டா நீ அப்பன் ஆக மாட்டியா அப்படின்னு கேளுங்கள். என்ன என்ன அர்த்தம் அது? இப்படின்னா நாக்கு பூச்சின்னா அது ஒரு சின்ன பூச்சியா ஒல்லியா இருக்கு. அது ஒரு இது பூச்சியா, எனக்கு வந்து என்னன்னே தெரியலப்பா. சேனல் பேரு குளுத்தி பூச்சியா பூச்சி. இல்ல பூச்சியா இல்ல கூ 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 கூ. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, பாடி ஷேமிங் தவறு. இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து அது உங்க நண்பருக்கும் பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா மாத்தி மாத்தி கலாச்சிக்கோங்க. சந்தோஷமா இருங்க. அதுக்குன்னு கூட்டத்துக்கு புதுசா விட வந்தா நக்கு பச்சிங்க வேட அப்படின்லாம் கூப்பிடாதீங்க, தவறு. வந்து நான் வந்து இப்ப பாடி ஷேமிங் வந்து இப்ப இன்னொரு புள்ளிக்கு நான் வரேன். கலர் ஷேமிங். எஸ், நான் அடி வாங்கியிருக்கேன். கலர். என் அத தங்கச்சி என்னையோட அடி வாங்கியிருக்கு. ஐயா என்னங்க சொல்றீங்க? என்ன பண்ணாங்க? என் தங்கச்சிக்கு ஒரு அந்த காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குங்க. அதாவது இது இல்ல 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 அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ். ஐயோ அந்த மாதிரி இல்லைங்க. எப்படின்னா ம் இப்போ வந்துட்டு ஏதாவது தெரியாம நான் வந்து இந்த மாதிரி கருப்பேன் கரு வச்சு இந்த மாதிரி கலாய்ச்சேன்னு வச்சுக்கோங்களேன், என் தங்கச்சிய ம் ம் அழுக ஆரம்பிச்சிடும். அழுதுட்டு ஓ மை அண்ணே காட். நீ என்ன கருப்புன்னு தானே சொன்னேன் அப்படி. சின்ன பிள்ளை இல்லைங்க, நான் 4th படிக்கும்போது ஒரு அது ஒரு என்ன சொல்றது, கேபிள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த ராஜாவின் மாதிரி. வன்ம உருவம். ஐயோ, 4வது படிக்கும்போது என்னையா பண்ணிக்கிட்டு இருந்த நீ? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? 4வது நான் என்னங்க பண்ணேன்? ரோட்டில் குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிட்டு விட்டு இருந்தீங்க. அப்ப அப்ப நீ குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்த. நான் என்ன பண்ணேன், நான் வீட்டிலே இருந்தனால சும்மா கலாய்க்கிறதுக்கு தங்கச்சிய அப்படி பேசினேன். அது தெரியாம அழுதுச்சு. அதுக்கப்புறம் நான் பண்றது இல்ல அத. வாவ், ஃபேண்டாஸ்டிக். இதுக்கு ஒரு கை தட்டுதல், ஜோராகலாம் கை தட்டுங்க. இப்ப அப்படியே வந்து எனக்கு நடந்ததை சொல்றேன். எனக்கு வந்துட்டு என்னைய வந்து ஒல்லியா இருக்க ஒல்லியா இருக்கன்னு கலாய்ச்சாங்க. எப்ப தெரியுமா? 9th படிக்கும்போது. 9th ஐயா படிக்கும்போது என்ன பண்ணேன், வாத்தி கம்மிங் பாட்டு போட்டாங்கங்க.
ஸ்டேஜ்ல. ஐயா ஐயா எல்லா பசங்களும் வந்து கீழ இருந்து மேல போய் ஆடுங்க அஹ், அப்படின்னு சொன்னாங்க. என்னையும் அஹ், நெறைய பசங்கள. அஹ், எல்லா பசங்களும் மேல ஸ்டேஜ் மேல ஓடி போய் ஏறி நின்னு வாத்தி அஹ், கம்பெனி ஸ்டெப்பு போட்டாங்க. அஹ், நான் அஹ். எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அதான் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு ஆடினே பின்னாடி இருப்பேன். போய் நின்னு இப்படி அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. இப்படி பண்ணு. என்னடா தம்பி வலிப்பு வருதா அப்படின்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணுங்களும் அந்த வசூல் பொண்ணுங்களும் ராஜாலாம் சிரிக்க இருக்கும் ஆரம்பிச்சிட்டு குமார். டான்ஸ் ஆகுங்க அது விஷயம் தெரியாத அந்த கையில சாகிட்டு கொடுத்துருவாங்க கையில. இந்த நீங்க எத்தனை பேர் அந்த படம் பாத்தீங்கன்னு தெரியல. ஜீவா ஒரு தெனாவட்டுன்னு ஒரு படம் நடிச்சிருப்பாரு. ஆமா அந்த தப்புனே படத்துல ஃபர்ஸ்ட் சீன்ல தப்பு. ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த ஒரு மாதிரி இது பண்ணல ஒருத்தர் கீழே மொள விழுந்து என்ன சொல்றது மொலாஸ் இல்லைங்க. அஹ், இந்த அந்த இன்னொரு ஃபர்ஸ்ட் ஒரு சீன்ல வந்துட்டு ஜீவா ஊருக்கு வரும்போது ஒருத்தர் வந்து பிக்ஸ் வரும்ல ஆமா ஸ்கூலுக்கு அது மாதிரி ம். பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு கலாய்ச்சாங்க. இவங்க சாதாரணம் இல்லைங்க. 12th படிக்கிற பசங்க 11th படிக்கிற பசங்க பின்னாடி சீட்ல உட்காந்துக்கிட்டு என்னை பிடிச்சி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னைக்கு பூரா. நண்பர் கேபிள் ராஜா ரொம்ப அடிபட்டிருக்காரு. இவங்களுக்காவது பரவாயில்ல. எனக்கு வந்து கலர் சேவிங் பண்ணல, காஸ்டியூம் சேம் பண்ணிட்டாங்க. காஸ்டியூம் சேம். ஆமா நான் என்ன என்ன பண்ணேன்னா சிவகார்த்திகேயன் மாதிரி பேசுற? இல்ல என்ன ஐயோ. பண்ணாங்கன்னா எங்க ஸ்கூல்ல வந்து ம், ம், ஏதோ டான்சிங் காம்படிஷன் ஏதோ வந்துச்சு, எனக்கு தெரியாது. ம், தம்பி ம், வாப்பா ஸ்கூலுக்கு கொஞ்சம் ஈவினிங் வாப்பா ஃபங்க்ஷன்ப்பா அப்படின்னு ம், கூப்பிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், நானும் போயிட்டேன். இப்போ கிடையாது, ஒரு 5-6 வருஷம் முன்னாடி, 5 இல்லை ம், 7 வருஷம் முன்னாடி. ஓகே. நான் வந்து ஒரு அவசரத்துல ஜட்டி போடல. ஓ நோ. சரியா, அப்புறம் நான் தெரியும் காஸ்டியூம் போடணும்னு. ஓ நோ. சரி சரி அது கூட ஏதோ சமாளிச்சு புது ஜட்டிலாம் வாங்கி போட்டு வந்துட்டேன். ம். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது எல்லாருக்கும் நல்லா கோட் சூட்டியா, எனக்கு விட்டு என்ன காஸ்டியூம்னு சொல்லு பார்ப்போம். என்னது? சோக்கர். ஐயோ. அப்படியே சிரிக்கிறாங்க, அப்படி பின்னாடி இருக்கவங்க அப்படியே வேணாம் எல்கேஜி வேணாம். பையன் அவன்லாம் சிரிக்கிறான். டே, ஓகே. அது கூட பரவாயில்ல. இந்த தம்பி நீ இனிமே உன்னோட நான் காஸ்டியூம் சிரிச்சதை தான் கட் சொல்லிட்டு, பண்ணிடுவேன். இல்ல கவலைப்படாத, இதை நான் இனிமே உன் சிரிச்சதை கட் காஸ்டியூம், பண்ணிடுறேன். இல்ல இனிமே இது உன் காஸ்டியூம் தான்ப்பா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த காஸ்டியூம். ஓகே. அப்படியே ஒரே என்னை பார்த்து சோக்கர் மாதிரி தெரியுது. ஐயோ, எப்படின்னா அந்த அடுத்த கால் கிளாஸ் போறேன். அப்படியே அந்த நான் நார்மலாக கிளாஸ்ல யார்ட்டையும் பேச மாட்டேன். சத்தம்லாம் அவடு வந்து ஒரு இதுல பாக்குறேன், டே இந்த நீங்க சோக்கர் காஸ்டியூம் போட்டா. அந்த வடச்சென்னை படத்துல அன்பு பாக்குற மாதிரி வடச்சென்னையில இந்த யாரு குணாவோட செல்லுக்கு போனதுக்கு அப்புறம் இல்ல தம்பியோட செல்லுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாரும் சுத்தி நின்னு பாப்பாங்க. அந்த மாதிரி மேடைய வந்து மக்கள் வெள்ளம் வந்து சூழ்ந்துருச்சு. சரியா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அது அப்புறம் தான் தெரிஞ்ச தனி உள்கூத்துருக்கேன் அதுலன்னு. என்னன்னா நான் அதுக்கு ஒரு 5 மாசம் முன்னாடி இன்னொரு காஸ்டியூம் இது வந்துச்சு காம்படிஷன். அதுல வந்து நான் பேட்மேன் காஸ்டியூம் போட்டு போனேன், நானே வாங்கி போட்டு போனேன். அவன் அந்த அது நான் கஷ்டப்பட்டு தேடி வாங்கினேன். தேடி வாங்கிட்டு என்னெல்லாம் பண்ணி போனேன். அப்பதான் தெரிஞ்சு அந்த கிளாஸ்ல இருக்கு அதுல வன்மோன்னு. அந்த வன்மம் பிடிச்சி கிளாஸ்ல டீச்சர் கிட்ட ஐடியா கொடுத்து ஜோக்கர் ட்ரெஸ் நல்லா செட் ஆகும். ஐயோ, இப்போ மறுபடியும் உங்களை ஜோக்கர் ஆகிட்டாங்களா? பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாரும் ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் நான் தான் கோத்தம் சிட்டியை காப்பாற்ற போறேன் அப்படின்னு கிளம்பிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கிளம்புவாங்க. ஆனா அந்த ட்ரெஸ்ஸே ஜோக்கர் ட்ரெஸ் ஆக்கியிருக்காங்க பாத்தீங்களா? அங்கதான் நிக்கிறான் அந்த பையன். ஆமா, அது எனக்கு இன்னும் இப்போ என் பக்கத்துல தான் அந்த ஜோக்கர் காஸ்டியூம் கூட வச்சிருக்கேன். விக்கி கூட இருக்கு, விக்கி பாலுனா. ஐயோ, வாயில வேற லிப்ஸ்டிக் அடிச்சு விட்டாங்க ஜோக்கர் காஸ்டியூம்னு. அடுத்த நாள் லேடிஸ் மாதிரி இருக்குது. யோ இதெல்லாம் விடியா, இந்த கதை கேளியா? நான் என்ன பண்ணேன், நான் வந்து ஒரு டிராமா நடிக்கிறேன்யா.
என் ஃப்ரெண்டு என் பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டு அவன் பேர் வந்து பாத்தீங்கன்னா பொன் செந்தில். அவன் ஒரிஜினல் நேம் வந்து அது இல்ல, ஆனா நான் மாத்திட்டேன். சரியா? அவன் ஒரு பேர் வந்துட்டு பொண்ணுன்னு வரும், அதுக்கப்புறம் ஏதோ பேரு. சரியா? அவன் என்ன பண்ணான், ஒரு என்ன சொல்றது, அந்த ஸ்கிட்ல வந்து ஒரு லேடி கேரக்டர். அவன் பேர் வந்து அவன் பேர்ல பொண்ணு இருக்கனால அவனுக்கு வந்து பொண்ணு வேஷம் கொடுத்துட்டாங்க. கேளு. அவன் என்ன பண்ணிட்டானுங்க, நல்ல அவனை கூட்டி வந்துச்சு. அவனுக்கு வந்து பாவாடை தச்சு இது தச்சு ஏற்கனவே வச்சிருப்பாங்க, அந்த காஸ்டியூம் வச்சிருப்பாங்கல்ல, அவனுக்கு எடுத்து அதை போட்டுட்டாங்க. நான் அவன் கிட்ட கேட்கறேன், டே உனக்கு ஏதாவது இருக்காடா, உனக்கு ஏதாவது கூச்சமா இருக்காடா, இந்த மாதிரி ஏதாவது கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, சும்மா தானே அப்படின்னு போட்டான். சரிங்களா? சரியா? அவன் போட்டுட்டு என்ன ஸ்கிட்டு வருது. சரிங்களா? அவனுக்கு அவன் பக்கத்துல போயிட்டு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க எல்லாம் பக்கத்துல போயிட்டு, என்ன நானும் 7th தான் அப்ப, எல்லாம் பக்கத்துல போயிட்டு அண்ணா ஒரு போட்டோ 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 அப்படின்ற மாதிரி எல்லாரும் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டீச்சர் மொபைல புடுங்கி. ஆக்கோட இருந்துச்சுங்க அன்னைக்கு. பாவங்க அவன் 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 பக்கத்துலயே சுத்தி நின்ட்டானுங்க அவன் பக்கத்துல. அதெல்லாம் முடியல, என்ன சிரிப்பு அடக்க முடியல. அவங்க பண்றத பார்த்தா தான் சிரிப்பு வருது, இவனை பாக்குறத விட எனக்கு. அப்படி வெறி அப்புறம் என்னாச்சு, அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஸ்கிட் ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து புருஷன் பொண்டாட்டி ரோல் மாதிரி கிட்டத்தட்ட வில்லன் அந்த ஸ்கிட்ல. அப்பவே வந்து சந்தனம். அப்ப பாத்தீங்களா தினேஷுமே இருந்திருக்கேன். காப்பிரைட் போட்டாதீங்க ப்ரோ, அந்த மாதிரி. யோ இது என்ன காப்பிரைட், சரிகமா தமிழ்ல அப்படிலாம் பண்ணுவாங்க. ஐயோ அவன் அந்த கேடுகட்ட. சரி இங்க கேளியா, அந்த என்ன சொல்றது, நாங்க ஸ்டேஜ் மேல ஏறிட்டோம். சரியா? அந்த ஸ்கிட்டு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு தூங்குற சீன் ஒண்ணு வருது. சரியா? நாங்க 2 பேரும் பக்கத்துல படுத்திருக்கோம். குழந்தைன்னு சொல்லிட்டு ஒரு எல்கேஜி பாப்பா பக்கத்துல படுத்திருக்கு, என் சைடு பக்கத்துல படுத்திருக்கு. நானும் அவனும் என்ன ஆயிடுச்சு, அவன் போட்டிருக்க கெட்டப்ல விக்கு லேசா கலர ஆரம்பிச்சிருச்சுங்க. அவன் பார்த்துட்டு புத்தி பாபுன்னு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்டா எதுல விட்டேன் தெரியுமா, இது ஓகே அந்த பக்கத்துல படுத்திருந்தாங்க. அதான் புஜ்ஜி பாபு மாதிரி விக்கு கலண்டுருச்சுங்க. விக்கு அப்படியே கலண்டுருச்சு. நான் பார்த்து சுரி எனக்கு அப்படியே திடீர்னு சந்தானம் வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சுங்க அவன் ஃபேஸ்ல. நான் சிரிச்சுட்டேன் சத்தமா. அப்புறம் அங்க இருந்து எங்க டிராமா சார் தமிழையா வந்துட்டு, டேய் நீலாம் மனுஷனாடா அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமாளிச்சாச்சு. அதான் நான் சொல்றேன், இந்த மாதிரி பாடி ஷேமிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அது வந்து என்ன சொல்றது, வேற ஒரு ஆளுக்கு பண்ணும் போது அது இன்ஜூரியஸ் தான் என்னைக்குமே. நமக்கு நாமளே பண்ணுவது நடந்து. ஐயோ கண்ணாடி பார்த்து என்னடா குண்டா இருக்க, என்ன கண்ணு அந்த மாதிரி இல்ல. எனக்கு என்ன சொல்றது, அதுல இருந்து அந்த பையனை வந்துட்டு கலாய்ப்பாங்க, டே பொண்ணு பொண்ணு அப்படின்னு. ரொம்ப மோசமா இறங்கிடுவாங்க, அது ரொம்ப மோசமான விஷயம். இது கூட பரவாயில்லையா, நான் சொன்னீங்க நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருவேன். ஓகே சரியா, இப்போ ஒரு என் பையன் கூட சின்ன பையன் ஒருத்தன் நடந்துட்டு இருந்தான். சரி சரியா, நான்லாம் ஒன்றாதான் ஸ்கூல் போவோம். அவன் ஒரு ஆட்டோன்னு வச்சுக்கோ, ஆட்டோவில் தான் நானும் போவேன், அவனும் வந்து அந்த ஆட்டோ வருவான். அவன் இன்னும் 4-5 பசங்க. சரியா, அந்த பையன் வந்து சின்ன குட்டியா இருப்பான், எல்கேஜி பையன். இப்ப அவன் நீ எப்படி கூப்பிடுவ? எப்படி நீ வந்து என்ன சொல்ல, நீங்க வந்து நான் பெரிய பையன், அவனோட வயசு. ஓகே அவன் எல்கேஜி பையன். சரி சின்ன பையன் அப்படின்னு கூப்பிடலாம். வாடா தம்பி அதுக்கு அவன் ட்ரிகர் ஆயிட்டான். ஐயோ எப்ப என்ன தம்பி கூப்பிடலாம். சரியா,
சரி சரி என்ன அவன் வந்து வன்மம் உள்ள வன்மத்தை வச்சுட்டு என்ன பண்ணிருக்கான் என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் சரி சாரிப்ப என்ன சொல்லியிருப்பேன். இப்போ தம்பி சரியா என்னன்னா இனிமே அப்படி கூப்பிட மாட்டேன். அவங்க அம்மா தான் என் கிளாஸ் டீச்சரு போட்டு கொடுத்தான். எங்க டெட்லியஸ்ட் காம்பினேஷனுங்க இது. ஐயோ போட்டு கொடுத்தான். என்ன நீங்க எங்க தம்பி பாட்காஸ்ட்ல ஒருத்தன் இருக்கான் ரெக்ரிம்ஸ்னு ஒருத்தன். அவங்க அம்மாவும் ஒரே ஸ்கூல் அம்மா. ம். அவங்க ஒர்க் பண்றாங்களா அம்மா அவங்க அம்மா வந்து அந்த ஒரே ஸ்கூல்ல. சரியா நீ சொல்லு அவன் வந்து நான் வந்து தம்பி அப்படின்னு தான் கூப்பிட்டேன். சரியா அவன் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 பிட்டு போட்டு என்ன மாட்டி விட்டான். எதுக்கு என்ன சொல்லி டேய் தம்பி அப்படின்னு சொன்னதுக்கு டேய் தம்பி வாப்பா சாக்லேட் தான்டா அவனுக்கு கொடுத்தேன். அவனுக்கு சாக்லேட் தான் கொடுத்தேன். அதுக்கிட்டே தான் இருக்கேன். டே தம்பின்னு சாக்லேட் கொடுத்தாங்க. அப்ப மலக்கெல்லாம் வந்திருந்தா மலக்கெல்லாம் கனவுல வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. டேய் தம்பி அப்படின்னு என்ன ஆயிருக்கும். சாக்லேட் கொடுத்துடையா தப்பு இத சாக்லேட் கொடுத்துனியா தப்பு நானியா டிண்டியா நீ அவனை போய் அவனை கூப்பிடுறது. நான் வந்து டிண்டி மாதிரி பண்ணிதான் கூட வந்து போட்டு கொடுக்குறான் ராஜிகோடி. ஐயோ சாக்லேட் தான்டா கொடுத்த. ஐயோ ஏன் ஐயோ திடீர்ன்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட சாக்லேட் கொடுத்தது. ஐயோ என்ன என்னன்னா சரியா என் கிளாஸுக்கு வந்தா ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறான். சரியா எல்லாம் உம்முன்னு இருக்கானுங்க. அவன் கிளாஸ் விட்டு போயிடாம அப்படியே சேட்டை குத்துக்கிழமை சிரிக்கிறானுங்க. சரி சரி இந்த ஆட்டோல போவோம் இவங்க முடியாது பேசுவோம்மா இந்த சாக்லேட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். சரி ஆட்டோல என் வயசு பசங்க இருந்தானுங்க. சரி அவன்கிட்டையும் சாக்லேட் கொடுத்தேன். சரியா என்னன்னு தெரியல இல்லைங்க சாக்லேட் வேணாம். யாரு சாக்லேட்டை திருப்பி கொடுப்பேன் கிட்ட இருக்கீங்க. சரி 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 ஓகே சரி நான் சாக்லேட் கொடுத்தா சரி அவன் சாக்லேட் சாப்பிடுறது போல அவனு விட்டேன். அடுத்த பார்த்தா கடையில போய் சாக்லேட் வாங்கிட்டு இருக்கான். அவனுக்கு நான் இல்ல இல்ல கிறிஸ்துமஸ் பார்ட்டியா என் ஸ்கூல்ல வச்சாங்க. அதுல அந்த சாண்டா கிளாஸ் பேக்கெட்ல இருந்து ஒரு 10 சாக்லேட் உருவிட்டேன். ஆமா நான் கிரிக்கெட்லயே பால் கேட்ச் பண்ண மாட்டேன். சாக்லேட் பண்ண எப்படி கேட்ச் பண்றது. அது பின்னாடி போய் சரி எப்படியா இருந்தாலும் நம்ம தான் சாக்லேட் வரணும். சாக்லேட் குடிச்சா ஒரு 10 சாக்லேட் உருவிட்டேன். அப்ப சாண்டா பையில கைய வச்சா நம்மளால 8 கூட எடுக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கேன். நீ சொல்லிட்டே சொல்லிக்கிட்டே இருந்தா நீ அந்த கதையை சொல்லு. இடையில வந்து என் கதையை சொல்றேன். அதான் இந்த சாப்பிட்டுட்டு அப்படியே சொல்லிட்டுதாங்க நான் ஐயோ என்னங்க குழம்பு ஜாம் ஆகுதுக்கு. சரி அதான் அந்த சாக்லேட் வந்து உருவிட்டு வரும்போது ஆட்டோவில் வரும்போது சரி அந்த பையன்கிட்ட ஷேர் பண்ணலான்னு கொடுத்தேன். கொடுத்ததுக்கு போட்டு கொடுத்துட்டான். இந்த பையன் என்ன என்னது சாக்லேட் பண்ணிட்டானு. அது அவன் சாக்லேட் கிடையாது ஏன் சாக்லேட்டியா கொடுத்து அப்புறம் மொத்த சாக்லேட்டையும் பிடிங்கிட்டு போயிட்டான். நான் அதனால முடிஞ்சதுக்கு ஒரு 5 சாக்லேட் மட்டும் சேஃப்டி பண்ணேன். அடுத்து நம்ம கேபிள் ராஜா வந்து கதை சொல்லுவாரு. அது வரைக்கும் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் பேசுவோம். நீ சொல்லு முடிஞ்சு அந்த இது சொல்லிட்டேன் நான் சொல்லி முடிச்சிட்டேன். நான் வந்து நான் குறுக்கு ஒரு ஆட் வேற ஒன்று போட போறேன். நீ ஆடு நான் என்ன சொல்றேன்னா நீ வாங்கின அடி ரொம்ப பெரிய அடிடா அப்பா. நான் வாங்கின அடியெல்லாம் கேளு. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பஸ்லயும் கிடையாது ஸ்கூல்லயும் கிடையாது. அந்த டயத்துல சின்ன வயசுல ரொம்ப சின்ன வயசுல என்ன ஆயிடுச்சு பஸ் சீட்டு கேட்டா தர மாட்டாங்க.
நான் லேட்டா பஸ்ல சேர்ந்ததுனால ம். என்ன ஆயிருச்சு, எனக்கு சீட்டுன்னு ஒண்ணு அலாட் பண்ணல அவைங்க. ம். என்ன எல்லாரும் இது என் சீட்டு, இங்க ஆளு வருவாங்க. இங்க என் சீட்டு, இது ஆளு ம். வருவான்னு வர்றாய்ங்க. தரவே மாட்டானுங்க இந்த மாரி சீட்டு. என்ன நான் என்ன பண்ணுவேன், கெஞ்சி கேட்பேன். தரவே மாட்டானுங்கடா. ஒருத்தன் இங்க பாரு ஒரு பொண்ணு இருக்கும்டா ஆ. சரியா? இதெல்லாம் 3 இயர்ல நடக்குது கேளியா? ஆ. என்னன்னா எப்ப எல்கேஜி? 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த மாரி உட்கார்ந்துருப்பேன். என்ன ஆ. இந்த மாரி உட்கார்ந்துட்டு, எம்மா எம்மா ஆ. சரி சரி ச்சீ கொல்ல போகுது. 3 படிக்கும்போது இரியா ஆ. இரியா. ஐயோ ரொம்ப கொல்ல போகுது ம். இரியா இரியா. எ 3 இல்லையா? படிக்கும்போது ஒரு 5th ஸ்டாண்டர்ட் அக்கா என்னது? அக்கான்னு கூப்பிட மாட்டேன். ஒரு பீப் போட்டுரு. நான் கெட்ட வார்த்தையே பேசல இப்ப. அதனால பீப் போட்டுரு. என்ன அவங்க அந்த மதிப்புக்குரிய அக்கா வந்து என்ன ம். பண்ணாங்கன்னா, ம். பக்கத்துல உட்கார்ந்து இங்க ஆளு வருவாங்க, இங்க ம். ஆளு வருவாங்க அப்படின்னு தினமுங்க ஆளே வரமாட்டாய்ங்க. ஏன் பக்கத்துல ம். உட்கார்றதுக்கு இதுக்கு ரொம்ப ம். பண்ணுவானுங்க. ம். இல்ல ஏ, இல்ல அது இது இருக்கியா ம். சிவாமனச சக்தியில. சொல்லு சொல்லு. ஹலோ, நான் அந்த சிவாமனச இல்லைங்க. சக்தியில சொல்லுற நான் என்ன குட்டிகள்ல சொல்றேன், மூஞ்சி மேல எல்லார்கிட்டயும் கேட்பேங்க. எல்லாரும் இங்க ஆள் வருவான், ஆள் வருவான். மூஞ்சி எவன்டா மேல. வருவான்? எவன்டா இங்க வருவான்? சொல்லுங்கடா, எனக்கு சொல்லுங்கடா. ஏன் சரி ஒரு சிலர்லாம் ஓகே. அக்கா, தங்கச்சின்னு ஒரு 2 பேர் இருப்பாய்ங்க. சரி, சரி. ஐயோ! இந்த கருணாஸ் டெம்ப்ளேட்டு யாரடி மோகினி படத்துல, இல்ல இல்ல அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல. அது மாரி சொல்றேன். அண்ணன், தங்கச்சி சரியா? அண்ணன், தங்கச்சி சரியா? ஆமா, இப்போ ஒரு ஓகே. 2 பேருமே ஒரே கிளாஸ் சரியா? அண்ணன் அதுல தங்கச்சி ஒரு 2 அக்கா பேரு. வந்து பார்க்கறதுக்கு வந்து யங் ஏஜ் தமன்னா மாரி இருப்பாங்க. அதாவது இந்த ம். என்ன சொல்றது? கிக்குன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுல்ல. தில்லாலங்கடின்னு ஒரு படம். அதுல எப்படி தமன்னா இருப்பாங்க, அந்த மாரி இருப்பாங்க அந்த அக்கா. சரியா? ஆமா, இதெல்லாம் ரொம்ப ஆமா, ஆமா. முக்கிய பொண்ணுல்ல. ஜெயலலிதா படம். அதான் சொல்றேன் கேளு. அந்த அக்காவுக்கு வந்து வாவ். ஒரு அண்ணன் இருக்காரு. சரியா? அந்த அண்ணனும் வந்து 5th தான். சரியா? அ தன்னுடைய சிம்ப் யோ கதைகளை சொல்லுவாரு. சிம்பிள்லாம் கிடையாது. நான் தான் ஏற்கனவே சொல்ட்டேன்ல, அந்த பஸ்ல இருக்க எல்லாரையும் கெட்ட வார்த்தை திட்டிர்லான்னு தோணும். சரியா? நான் அடக்கிக்கிட்டு இருக்கேன் ம். ஒருத்தரையும். இங்க பாரு, என்ன ஆச்சு, நான் வந்து சீட்டு ம். கேட்பேன். "அக்கா, அண்ணா சீட்டு குடுங்கண்ணா" அப்படின்னு மாரி. எவனுமே தரமாட்டானுங்க. என்ன, அவனுங்க வந்து என்ன பண்ணுவானுங்கன்னாடா, அந்த சீட்ல ம். உட்காந்துக்குவாய்ங்க. சரியா? என்ன, பஸ் ஸ்டார்ட் ஆகும்போது தனித்தனி ம். சீட்ல போய் உட்காந்துருவாய்ங்க. இவன் தனியா, அவன் தனின்னு போய் உட்காந்துருவாய்ங்க. டென்ஷன்யா எனக்கெல்லாம். அம்மால ஏய் அப்புட்ன்றேன்னு கத்தியிருப்பேன். நான் அப்ப கெட்ட வார்த்தை தெரிஞ்சுதான். ஏய் எனக்கு நான் சத்தியமா சொல்லட்டா, அப்போ இருக்கிறத விட இப்ப இருக்கிறது நான் நிம்மதியா இருக்கேன்டா. ஒரு சில நேரத்துல. என்ன, நமக்கு ஏதாவது நம்மளால தவிர்க்க முடியாத அநீதி ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில நமக்கு ம். ஒரு அநீதி நடந்துச்சுன்னா, நம்மால "ஏய்" அப்படின்னு கத்துனோம்னா, நமக்கு வந்துட்டு என்ன இந்த சொல்றது? அ இல்ல அந்த அந்த அம்பி என்ன மாரி. சொல்றது? வட சென்னையில என்ன மாரி? சமுத்திரக்கனி பண்ணுவான்ல. சமுத்திரக்கனி பண்ணுவான்ல. நம்மால "ஏய்" ஆமா, அப்படின்ற நானும் மாரி. பார்த்துன்னு இருக்கேன் கிட்டத்தட்ட கொசு மாரி. அது மாரி நடக்கும். அந்த மாரி பண்ணோம்னா, நமக்கு அந்த இடத்துல நீதி கிடைக்கலன்னா, நம்மள பார்த்து ஒரு என்ன சொல்றது? ம். கொஞ்சமாவது ஐயோ! ஒருத்தன் இருக்கான்டா. என்ன சொல்றது? அட்டென்ஷன் சீக்கிங் தான். கிட்டத்தட்ட அட்டென்ஷன் சீக்கிங் தான்டா. ம். ஐயா, நான் உண்மையா அது பண்ணுவேன்யா. வார்த்தைகளால் கட்டுப்படுத்த ஐயா, நான் முடியல. பண்ணுவேங்கய்யா அதெல்லாம். ம். கேளு, கேளு. இங்க கேளு. நான் பண்ணியிருக்கேன். இரியா. சொல்லு, சொல்லு. கேபிள் ராஜா. ஐயோ! சொல்றீங்க, நான் ஒரு குட்டி கதை. அ, அ, ம், என்னன்னா, நான் உண்மையாவே பண்ணேன். ம், என்ன பண்ணேன்னா, எனக்கு ஒரு நாள் டென்ஷன் அ. ஆயிடுச்சு. என்ன போட்டு கும்பிட்டானுங்க. போட்டு கும்புன்னு விட்டானுங்க எல்கேஜில. ஐயய்யோ! எல்லாம் டேபிளுக்குள்ள அ, டேபிள் வச்சு போட்டு அடி அடி அடிக்கிறானுங்க. சாப்பிட்டுட்டு இருக்கேன், போட்டு அடிக்கிறானுங்க. ஆமா, எங்க அடுத்த ம், நாள் நைட்டு ம், போனா எங்க அப்பா மோட்டிவேட் பண்ணி அனுப்பி விட்டாரு. அப்போ போய் கும்பிடு, நீ ம், போய். ம், ம். ஆர் யூ வின்னிங் ஏன் சன்? சொல்லுங்க, கெவின் டாடி மாதிரி. நானும் ம். அடுத்த நாள் ம். ரேஜ்ல போய் அதே மாதிரி அடிக்க வந்தானுங்க. சரியா? ஐயய்யோ! நான் வந்து அவ்வளவு ம். நாள் வச்சிருந்த வெறியெல்லாம் அன்னைக்கு போட்டு போட்டு அடின்னு அடிச்சு. ஓகே. அப்ப ஓகே. ஏய், ஐயோ! அவனும் எல்கேஜி பையன் தானே. சாமி. தட்ஸ் நாட் அபியூஸ். ம். போட்டு அடின்னு அடிச்சு கும்பிட்டேன். அ மு கீறல் அதுல போட்டியா? வேற ஒருத்தன் மொட்டை அடிச்சிருந்தான் திருப்பதி போய். ம். போட்டு டேபிள் வச்சு அடிச்சு
அவன் பொருள் எடுத்து அவனே போடுறான். அவன் தட்டை எடுத்து Nice. அவன் மேலே அடிச்சு இந்த மாதிரி வேலைலாம் பார்த்து ஆமா அவனை போட்டு அடி என்ன அடிச்சுட்டு அவனுக்கு ஒரு மூளைக்கு போயிட்டானுங்க. என் பக்கத்துல இருந்து அடிக்கான். நான் வந்து அந்த இந்த சைலண்ட் AK கிட்ட மாதிரி உட்காந்து 47 சாப்பிட்டுட்டு இருக்கேன் தனியா. பேக்ல. இல்ல பார்த்த வெறும் கைதான் இருந்துச்சு. ஆ. சரி அப்புறம் வந்து பார்த்தா மறுபடியும் போய் அடிச்சிட்டு இருந்தேன். ம். இதை மட்டும் தனியா கட் பண்ணா ஒரு மாதிரி இருக்கும். சரியா அடிச்சுட்டு ஐயோ. பார்த்தா டீச்சர் வந்து பார்த்துட்டாங்க. ஐயோ. ஹலோ கேக்குதா? ம். பார்த்துட்டாங்க அப்படியே ஒரு மரண வீதி. அப்புறம் வந்து டீச்சர் வந்து பரவாயில்லப்பா இவனுக்கு எனக்கு ஏற்கனவே இருந்த ஒரு பையனை அடிச்சிட்டானுங்க இப்படிதான் போட்டு நைஸ் நீ அடிச்சது டீச்சர். சொல்ல மாட்டேன் நைஸ் அப்படின்னு. நைஸ் நைஸ் salary plan. நைஸ். லக்கி டே அகிம்சை. இன்னைக்கு ஏம்மா ஒரு நாள் லக்கி டே. அகிம்சையை போற்றி அந்த இன்னைக்கு பசங்க ஒரு நாள் கிட்ட லக்கி டே இந்த இருந்துச்சு. மாதிரி பண்ணக்கூடாதுடா தம்பி, இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா அப்படின்னு பேசுவீங்களா? இல்ல தம்பி நீ அடிச்சது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி அது பொல்லாதவன் படத்துல வர மாதிரி பேசிட்டு இருக்கு அந்த அம்மா. இவ்வளவு நாள் எங்கேயா இருந்த? இவன் அந்த சிங்க படத்துல இவ்வளவு நாள் எங்கேயா இருந்த? ஸ்கூலு. ஒன்னதான் ஏன் தேடிட்டு ரேண்டம் ஸ்கூலுக்கு எல்கேஜி. சரி அப்புறம் வந்து அவன் எனக்கு பண்ணி சொல்லி அவனுக்கு வந்து அது அவனுக்கு ட்ராமா கொடுத்தாங்க. டேவா இருக்கும். எல்லாம் முட்டி போட உட்காருங்கடா. ஆமா எனக்கு வந்து லக்கி டே இல்லையா? அவன் ஏற்கனவே வந்தவன போட்டு கும்மிட்டானுங்க போட்டு வன்மம் வாடன்னு பிடிச்சவனுங்க அடிப்போம் அந்த வந்திருக்கானுங்க. மாதிரி இதை பண்ணிருக்காங்க. கரெக்டா ஒரு மீம் இருக்கும்ல, வடிவேல் மீம், ஆமா. வாடன்னால அடிப்போம்டா அப்படின்ற மாதிரி மீம் இருக்கு. அந்த மாதிரி ஆமா 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 ஆ. ஆமா என்ன நான் எனக்கு வந்து ஒரே ஒரு நாள் ரேஜ் வந்து அடிச்சுட்டேன் போட்டு. ம். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் நான் சண்டை போட்டேன். அதுவும் நான் சண்டையே போடல. வேண்டாம் வேண்டாம், அம்பி சண்டை மாதிரி ஆயிட்டேன். போட்டா பிரச்சனை வந்துடும். நீ நீ தெளிவுடா. எதுக்குப்பா ஆனா ஒரு சண்டை? சிலலாம் இருக்கேன், ஓ இப்ப சண்டை போட்டா நமக்கு டீச்சரை பிடிக்குமா அப்படின்னு போயிடுவாங்க. வேணாம். ஃபர்ஸ்ட் கைஸ். இல்ல இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருக்கேன் ரோட்ல. நான் கத்தி வேணா சண்டை போட்டிருக்கேன். எப்படின்னா எனக்கும் அந்த சைக்கிள் குடிச்சிட்டு சைக்கிள் ஓட்டவங்களுக்கு ஒரு பகை இருக்கு. எப்படின்னா நான் பாட்டுக்கு போயிட்டு இருப்பேன் ரோட்ல, என் சைக்கிள் முன்னாடி கூட்டு வந்துருவேன். நானும் எப்பவும் போல வண்டி ஏற்றிடுவேன். ஐயோ குடியாரர் மேல. இல்ல நானும் சொல்லுவேன் ஐயோ ஆனா எனக்கு உன் பாட்காஸ்ட்ல பேசும்போது பிரிவிலேஜ் இருக்கு சரியா? அத நான் இப்பயே சொல்லிடுறேன். குடிக்கிறவங்க எல்லாரையும் திட்டுவேன், இஷ்டம் போல திட்டுவேன். ஆனா நீ ஏன்னு கேட்க கூடாது சரியா? ஓகே. குடிச்சேன்னா வீட்டுல கம்முன்னு இருக்கணும். அதை விட்டுட்டு வெளியே போயிட்டு பிரச்சனை பண்ணிட்டு கிறுக்கு குறியாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்த அவ்வளவுதான் பாத்துக்க. இப்படியே போட்டுக்க முடியுங்க. நான் போட்டுறேன், கவலைப்படாத, நான் தான் எடிட் பண்ணி தரேன் பாரு. வேணாம் வேணாம், பரவாயில்லைங்க பீப் போடாட்டி இல்ல பிரச்சனை இல்ல. நாளைக்கு பாக்குற ஆடியன்ஸ் தான் தெரிஞ்சவங்க. ஒரு உமன் அல்லது ஒரு என்ன சொல்றது பாக்குறவனா இன்னும் மோசமா பேசுவாங்க. லேடி லிசன்ஸ் வந்து யாராவது லிசன் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கஷ்டம். அதனால நான் பீப் அடிச்சிடறேன். இல்லடா நான் என்ன சொல்றேன்னா அடிச்சுக்கலாம், பிரச்சனையே பேசுறேன். அப்படிதான் பேசு. இப்ப கேளு, இப்ப என்னாச்சுன்னு கேளு. இப்ப ஏன் கதை கண்டினியூஷன். இப்ப இன்னர் லூப்ல இருந்து அவுட்டர் லூப் வரோம் இப்ப சரியா? இப்ப என்ன ஆகுது, கதையில வந்து நான் வந்து இந்த மாதிரி கேக்குறேன், எவனுமே தரமாட்டேங்கிறான். என்ன ரொம்ப கஷ்டமாயிருச்சு எனக்கு. அப்புறம் அதே மாதிரி 5வது 4வது அதே மாதிரி இருந்துச்சு. 4வதுல என்ன ஆயிடுச்சு, எனக்கு வைரல் ஃபீவர் வந்துருச்சு என் பிறந்த நாளுக்கு அடுத்த நாள். என்ன வைரல் ஃபீவர் வந்தோடனே எனக்கு வந்து அன்னைக்கு தலை பயங்கரமா சுத்திக்கிட்டு இருந்துச்சு. இவனுங்க வந்து அப்ப என்ன பண்ணானுங்கன்னா, நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வரைக்கும் 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும் புது பஸ் வர வரைக்கும். ஆனா 4th ஸ்டாண்டர்ட்ல என்ன பண்ணிட்டானுங்க, அப்பவே கூட்டமா இருக்கும், நமக்கு இடம் தர மாட்டாங்க. 4th படிக்கிறப்ப என்ன ஆயிடுச்சு, 2 ட்ரிப்பு ஒரே பஸ்ல 2 ட்ரிப்பையும் சேர்த்து உட்கார வச்சு கூட்டு போவாங்க.
யோசிச்சுக்கோ அப்ப பஸ் எப்படி இருக்கு. அந்த ஒரு பிரபுதேவா படம் இருக்கும்டா, அதுல இருக்கமே இருக்கும்டா பஸ். பாத்திருக்கியா? அது மேல வந்துட்டு விவேக் வந்துட்டு போதும்டா போதும்டா அப்படின்னுவான். அது டிரைவர் சீட்ல எல்லாம் குழந்தைய உட்கார வச்சிருப்பாங்க இடமே இல்லைன்ட்டு. பாத்திருக்கியா? ஆமா. அந்த மாதிரி இருக்கும்டா பஸ் கிட்டத்தட்ட. மடியில ஆமா. உட்காந்துட்டுலாம் வந்திருக்கேன்டா. பெரிய அண்ணனுங்க அண்ணனுங்கலாம் ஓகே தான் எனக்கு. என்ன இடமே கிடைக்கலடா. ஒரு நாள் என்ன ஆயிருச்சு, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தரவே மாட்டேன்ட்டாங்க, உட்கார இடமே தரல. எனக்கு காய்ச்சல் சரியா சுடுது. அந்த கண்டக்டர் அண்ணாவும் வந்துட்டு கேக்குறாங்கடா இந்த மாதிரி, இடம் கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்கடா. எவனுமே தரலடா. நான் என்ன பண்ணிட்டேன், டென்ஷன்ல அப்படியே படுத்துட்டேன்டா. பேக கீழே போட்டு டொம்முன்னு போட்டு பஸ் நாலு எட்டி மிதிச்சு அப்படியே படுத்துட்டேன் நான் அந்த இடத்துல. என்ன ஒத்த இடம் கூட தர மாட்டேங்க புண்டைகளா அப்படின்னு படுத்துட்டேன் நானு. டென்ஷன் ஆயிருச்சுடா எனக்கு அன்னைக்கு. எல்லாம் முடியலடா. ஓட்டம் பஸ் இடையில நிப்பாட்ட வேற சொல்லிட்டேன்டா நானு. வாமிட் வருதுண்ணா, நான் பஸ் நிப்பாட்டுங்கண்ணா அப்படின்னு. அதுமாதிரிதான் கிட்டத்தட்ட. அது மாதிரி டென்ஷன் ஆயிருச்சு எனக்கு அண்ணா. அப்புறம் எந்திரிச்சாண்ணா, நான் ப்ளீஸ் நான் பஸ் நிப்பாட்டுங்கண்ணா, வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் நிப்பாட்டி வாமிட்டே வரல. அப்புறம் வீட்டுக்கு எப்படியோ இறங்கி நடந்து வந்துட்டேன் நான். எப்படியோ வந்துட்டேன் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து அப்புறம் ஆஸ்பத்திரி போய் ஹாஸ்பிட்டல் எல்லாம் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்படி பண்ணிருக்க கூடாது, கோவப்பட்டிருக்க கூடாது அப்படின்னு. மென்டல் மாதிரி பண்ணானுங்க அன்னைக்கு. இல்ல இல்ல அப்புறம் என்ன ஆயிருச்சு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு எங்க அப்பா தான் என்னை கூட்டு போயிட்டு அது போயிட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு. அப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு. இது வேணா வச்சுக்கோலாம், கட் பண்ணிடு. என்ன டிமானிட்டைசேஷன், டிமானிட்டைசேஷன். என்னது? சரியா? நான் வந்து என் பிறந்த நாள் நவம்பர் 8. அன்னைக்கு நைட்டு தான் தலைவர் அனௌன்ஸ் பண்ணாரு மோடி. என்ன அடுத்த நாள் என்னை ஆஸ்பத்திரி எங்க அப்பா வந்துட்டு 500 ரூபா கட்டோட போறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு எங்க அப்பா அன்னைக்கு. பேங்க் அலைஞ்சாடுறான் அன்னைக்கு எங்க அப்பா அன்னைக்கு. பஸ்ல வர்றது கூட கஷ்டம்டா அன்னைக்கு. சொல்றே இல்ல எங்க அப்பாட்ட அன்னைக்கு. அதான் நான் கார்ல வந்துட்டேன் சொகுசா அன்னைக்கு. எங்க அப்பா தான் போறான் அன்னைக்கு. வாடா போடான்னு பேசுறான்னு சொல்லிட்டு கேட்பாருங்க லிசனர்ஸ், என்ன வாடா போடான்னு பேசுறான்னு சொல்லிட்டு என்னை வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் இப்படிதான் பேசுவேன், ஒரு ஃப்ரெண்டுகிட்ட இப்படிதான் பேசுவேன். நிஜமான ஃப்ரெண்டுகிட்டையும் சக பாட்காஸ்டர், அதாவது என் வயசுல இருக்க பாட்காஸ்டர்ஸ்ட சொல்றேன். நீ சொல்லு. என்னாச்சுன்னா இது ஒரு பஸ் கதை தான். கோட்டு ரிலீஸ் இங்க பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு புது விதமான இன்னோவேஷன் ஒண்ணு பண்ணாங்க. சரி சாப்பிடுறது கூட இல்ல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேமிங். விஜய் அண்ணா போட்டு சேமிங் பண்ணிட்டு இருந்தேன். என்னடா விஜய் அண்ணா மூஞ்சி பாக்க அந்த என்னது பிரேமல்ல படத்துல வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு போட்டு எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சேவிங். நீ சொல்லு. அதான் என்னாச்சுன்னா, சரி காலைல சாப்பிட கூட இல்ல, பஸ் நீங்க பிடிக்கணும், காலைல ஃபெஸ்டோ போகணும். ஒன்னும் ஒரு இது பஸ்ஸை பிடிச்சி பஸ்ஸும் வருது இல்ல, ஃபெஸ்டோக்கு டைம் ஆகுது, பசிக்குது வேற, சாப்பிடல. டிக்கெட்டுக்கு மட்டும் தான் கையில காசு இருக்கு, டிக்கெட்டுக்கு சரி படம் இன்னும் நல்லா இருக்கும் போல. சரி அப்புறம் ரொம்ப தூரம் எங்களுக்கு தேட்டரு இங்க இருந்து. நான் அப்ப வெளியூர்ல இருந்தேன். அப்புறம் கஷ்டப்பட்டு பஸ்ல ஏறிட்டேன். 2-3 பஸ் எல்லாம் மாத்தி ஏறி. எனக்கு அப்பதான் அந்த கண் அப்படியே லியோதாஸ் மாதிரி மயக்கம் வருது. இன்னைக்கு எப்படியாவது படத்தை பார்த்தே ஆகணும், கிடைக்குதுடா, கூட்டம் இருக்கு பஸ்ல. அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். நல்ல வேலை கூட என்னோட மாமா வந்திருந்தாரு. அவர் வந்து படம் இன்னைக்கு பார்த்தா ஒண்ணு அவர் பிடிச்சி 1 மணி நேரம் என்ன அப்படியே கையிலேயே வச்சு தூக்கிட்டு. சரி அப்புறம் போயிட்டீங்களா தேட்டருக்கு? இதுக்கு பஸ்ல தூங்கிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கரெக்டா? அதான ஒரு ரியாக்ஷன். எப்படியோ பாத்துட்டேன். ஆமா
இல்ல தேட்டர் என்னடா எக்ஸ்பீரியன்ஸ் அவன் நல்லா விஜயனா இருந்துச்சு. போட்டு இப்படி ஆனா படம் அடிக்கிறான், அவ்வளவா இல்ல. என்னடா அவன் விஜயனா போட்டு இப்படி அடிக்கிறான்னா, நான் ஒரு சரி அப்ப சீனியர் இதோட வீடியோ ஆமை. இல்ல ஆமா. ஜூனியர் ஆமை, மொரட்டு ஜூனியர் ஆமை. தலைவர் நியூட்ரல், அதனால நான் கட் எல்லாம் பண்ணிக்கலாம், கட் நியூட்ரல். பண்ணிக்கலாம். நன்றி, சரி வணக்கம். அப்ப நான் இதை அடுத்த பார்ட் 2க்கு வந்து இதோட வீடியோ வாங்க. முடிச்சுக்கலாம். சரியா பாய். நன்றி. பார்ட் 2க்கு எல்லாம் லைக் பண்ணுங்க. பண்ண ஒரு மாட்டாங்கடா. 50 லைக் பண்ணீங்கன்னா வீடியோ பார்ட் 2 அடுத்த போட்டுருவேன். வருஷம் தான்டா போட போறோம் எபிசோடு. பாய். ஒரு லைக் நம்மளே பண்ணிடலாம், கவலைப்படாத. சரி சரி அப்ப ஒரு லைக்காவது கொடுங்க சார். அடுத்த வீடியோ பாய் பாய் பாய். ஆமா சரி பாய். பாருங்க பாய். குட் நைட். சரி பாய். ஓகே பாய்.